السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: وبيوتهن خير لهن. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு படைப்பினங்களும் அதனுடைய அழிவுடைய நாளை, அந்த தருணத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சகராத்துடைய அந்த தருணத்தை, கடைசி நிமிடத்தை முன்னோக்கி கொண்டே இருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழியும். குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் மட்டுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர். அல்லாஹுக்கு மட்டுமே மௌத் என்பது கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். லா அவ்வல லஹு வலா ஆகிர லஹு. அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, இறுதியும் இல்லை. அல்லாஹுக்கு பிறப்பு என்பது எப்படி இல்லையோ அதே போன்று இறப்பு என்பதும் இல்லை. அல்லாஹ்வை தவிர மற்ற அனைவர்களும், மற்ற அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் அழிந்தே ஆக வேண்டும், வஃபாத்தாகியே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய முடிவு. இந்த பூமியில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. எனது உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். கூடினால் ஒரு 100 வருடம் வாழலாம். 100 வருடம் வாழ்ந்தாலும், 1000 வருடம் வாழ்ந்தாலும், லட்சக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் கபருக்குழிக்கு போகத்தான் வேண்டும். மௌத்தை சுவைக்கத்தான் வேண்டும். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இதுவரை இந்த பூமியில் எத்தனை கோடி மில்லியன் பில்லியன் மக்கள் வாழ்ந்து வஃபாத்தாகி இருப்பார்கள். 100 வருடங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா இல்லையா என்று ஒரு ஆராய்ச்சி செய்தால் நினைக்கிறேன் 99% வஃபாத்தாகி இருப்பார்கள். இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு பின்னர் நாம் இருப்போமா இல்லையா என்று ஒரு ஆராய்ச்சி செய்தால் நான் நினைக்கிறேன் இந்த பூமியில் வேறொரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கும். இதுதான் வாழ்க்கை. கலீஃபா ஹாரூனுர் ரஷீத் சிறந்த ஒரு மன்னர், இரையச்சம் உள்ள ஒரு தக்வாதாரி. அவர் வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் காட்டு பகுதிக்கு வேட்டைக்காக சென்றார். சென்ற நேரம் பஹ்லூல் என்ற ஒரு ஆலிமை கண்டார். அந்த ஆளிடம் கால் மடித்து அமர்ந்து, இப்னி, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், எனக்கு ஏதாவது நசீஹத் செய்யுங்கள் என்று கேட்டார். பஹ்லூல் என்ற ஆலிம் பார்த்தார், வந்திருப்பது யார்? கலீஃபா, அமீருல் முஃமினீன். இவருக்கு நான் என்ன சொல்வது? சில கேள்விகளை கேட்டார். ஐன ஆபாஉக வ அஜ்தாதுக். உங்களுடைய வாப்பா, பாட்டன், அதற்கு மேல் இவர்களெல்லாம் எங்க? கலீஃபா ஹாரூன் ரஷீத் சொன்னார், கதுமாத்து, எல்லாரும் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்களுடைய மாளிகைகள் எங்கெங்கு இருக்கிறது, எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, அவர்களுடைய கபர்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, எந்தெந்த இடத்தில் இருக்கிறது கேட்டார் பஹ்லூல் என்ற ஆலிம். அவர்களுடைய பெரும் பெரும் மாளிகைகள் அவர்களுடைய கபர்களுக்கு ஏதாவது மன்ஃபஅத் பிரயோஜனம் தந்ததா?
இந்த பூமியில் வீடுகள் எவ்வளவு விசாலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரும் செல்வந்தர்களாக இருந்தாலும், நாளைய கபர் 6 அடி குழியாகத்தான் இருக்க போகிறது. கலீஃபா ஹாரூன் ரஷீத் அழுகிறார். அழுந்து கொண்டே, ஜிதினி, மேலும் எனக்கு உபதேசம் செய்வீராக. பஹ்லூல் என்ற ஆலிம் சில கவிதை வசனங்களை படித்தார். அம்மா குசூருக ஃபித் துன்யா ஃபவாசிஆ ஃபலைத கபரக பஅதல் மௌத் யத்தஸிஉ. உங்களுடைய வீடுகள் துன்யாவில் மிக விசாலமாக இருக்கிறது. உங்களுடைய மௌத்துக்கு பின்னர் உங்களுடைய வீடுகள், அதாவது கபர், இவ்வளவு விசாலமாக இருக்காது, சிறிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். கலீஃபா ஹாரூன் ரஷீத் அழுகிறார். அழுந்து கொண்டே, ஜிதினி, மேலும் எனக்கு உபதேசம் செய்வீராக. பஹ்லூல் என்ற ஆலிம் சில கவிதை வசனங்களை படித்தார். இன்னக மலக்த குனூஸ கிஸ்ரா வஅம்மிர்த ஸினீன ஃபகான மாதா அலைஸல் கப்ரு காயத குல்லி ஹை ஃபதுஸ்அலு பஅதஹு அன் குல்லி ஹாதா. கிஸ்ராவுடைய பொக்கிஷத்துக்கே நீங்கள் தான் சொந்தக்காரர். அவ்வளவு சொத்து இருக்கிறது, நீண்ட காலம் வாழ்ந்து விட்டீர்கள், ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் கபரு தான். கபருக்கு சென்றதற்கு பின்னர் துன்யாவில் என்னெல்லாம் அனுபவித்தோமோ எல்லாத்தையும் பற்றி கேள்வி கேட்கப்படும். கலீஃபா ஹாரூன் ரஷீத் அழுந்தார். அழுந்து கொண்டே வீட்டுக்கு போனார். அன்றைய நாள் அவர் வேட்டை செய்யவில்லை. இந்த நசீஹத்தை கேட்டு அழுந்து கொண்டே வீட்டுக்கு போனார். கொஞ்ச நாள் கடந்து படுத்த படுக்கையாகினார். டாக்டர்ஸ்மார்கள் கைவிரித்து விட்டார்கள். கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு கபரை தோண்ட சொன்னார். கபருக்கு முன்னால் வந்து நின்று சில குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என்னுடைய ஆட்சி அதிகாரம் அழிந்து விட்டதே, என்னுடைய சொத்து செல்வங்கள் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரவில்லையே, எனது சொத்து செல்வங்கள் எனது மௌத்தை தடுக்கவில்லையே. இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார். அடுத்த நாளே வஃபாத்தாகினார். அதே கபரில் அடக்கமும் செய்யப்பட்டார். துன்யாவை அனுபவித்தவர்கள், துன்யாவை ஆண்டவர்கள் கடைசி கட்டத்தில் ஒப்புக்கொள்கிறார்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கையே இல்லை, இதற்கு பின்னர் தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. கலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வான் சஹராத்தில் இருக்கிறார். ஜன்னல் திறந்திருக்கிறது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். ஒரு டோபி ஆடைகளை கழுவி காய போட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து இவர் சொல்கிறார், யா லைதனி குன்து கஸ்ஸாலா, நான் ஒரு டோபியாக இருந்திருக்க கூடாதா? யா லைதனி குன்து ஹம்மாலா, ஒரு மூட்டை தூக்கக்கூடியவனாக நான் இருந்திருக்க கூடாதா? யா லைதனி குன்து நஜ்ஜாரா, ஒரு கொல்லனாக இருந்திருக்க கூடாதா? யா லைதனி லம் அலிமின் அம்ரில் முஃமினீன ஷைஆ, முஃமின்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா? துன்யாவை அனுபவித்தவர்கள், ஆண்டவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை இதற்கு பின்னர் தான் ஆரம்பிக்க போகிறது. அலெக்சாண்டர், சில அறிஞர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அலெக்சாண்டர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அலெக்சாண்டர் வஃபாத்தாகும் போது வசியத் செய்தார், என்னுடைய முழு சொத்து செல்வங்களையும் என்னுடைய அடக்கஸ்தலம் வரை கபூர் வண்டை கொண்டு வாருங்கள், சந்தூக்கில் இருந்து எனது 2 கைகளையும் வெளியே போட்டு கொண்டு வாருங்கள், மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும், இவ்வளோ சொத்துகள் இருந்தும் நான் எதுவுமே என்னுடைய கல்லறைக்கு கொண்டு போகவில்லை என்று மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும். அப்படியே அலெக்சாண்டருடைய ஜனாசா, அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கணேசுக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இதுதான் வாழ்க்கை. துன்யாவில் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டு மனோ இச்சையின் பிரகாரம் நாம் வாழ்ந்து மௌத்துடைய நேரம், அந்த சக்கராத்துடைய நேரம், கத்தினால் கதறினால் அல்லாஹுடைய உதவி வராது. சக்கராத்துடைய நேரம் ஏற்பட்டு விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கத் காமத் கியாமத்துஹு, அவருடைய கியாமத் உண்டாகிவிட்டது. துன்யாவில் எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? 60, 70, 100 வருடம் வாழ்ந்தோம் என்று வைத்தாலும் சக்கராத் எப்போது ஏற்படுகிறதோ அப்பொழுதே கியாமத் ஆரம்பமாகிவிடும். அதற்கு பிறகு கியாமத்துக்கு முடிவே இல்லை.
நிரந்தர வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத் இருக்கிறது. எனக்கும் சக்கராத் இருக்கிறது, உங்களுக்கும் சக்கராத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சக்கராத் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹுடைய கடைசி நேரத்தில் முகத்தில் வியர்வை வடிந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. கையால் அந்த தண்ணீரை தொட்டு முகத்தில் தடவிக்கொண்டே, சுப்ஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசகராத், சுப்ஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசகராத், சுப்ஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசகராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். லவ்லாஹு லமா தகவனத்தில் அக்வான், ரசூலுல்லாஹ் பிறக்கவில்லை என்றால் இந்த துன்யாவே படைக்கப்பட்டிருக்க மாட்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததால் தான் இந்த முழு உலகமுமே படைக்கப்பட்டிருக்கிறது. அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், லவ் கானத்தி துன்யா ததூமு லி அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முகல்லதா. இந்த துன்யாவில் யாராவது நிரந்தரமாக இருப்பார்கள் என்றால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். யாருமே நிரந்தரமாக இருக்க போறதில்லை. சக்கராத்துடைய வேதனை எல்லாருக்கும் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் புத்தி இருக்கிறது, பேசவும் முடியும், ஏன் யாரும் இந்த சக்கராத்தை பற்றி சொல்வதில்லை, மௌத்தை பற்றி சொல்வதில்லை? அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார். மகன் அப்துல்லா வருகிறார், யா அபத், என்னுடைய வாப்பாவே, நீங்க தானே அடிக்கடி சொல்வீர்கள், சிஃப்லனா அனில் மௌத், மௌத்தை பற்றி சொல்லுங்கள், சக்கராத்தை பற்றி சொல்லுங்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது ரூஹ் ஊசி ஓட்டையால் இழுக்கப்படுவதை போன்று இருக்கிறது, வானம் உடைந்து எனது தலையில் விழுவது போன்று இருக்கிறது, பெரும் மலைகள் கலட்டப்பட்டு எனது தோல் புயங்களில் வைக்கப்பட்டதை போன்று இருக்கிறது. இது யாருடைய சக்கராத்? ஒரு சஹாபியுடைய சக்கராத். ரசூலுல்லாஹ்வோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர், இஸ்லாத்திற்காக நிறைய தியாகங்கள் செய்தவர். இவருடைய சக்கராத்தை எப்படி என்றால், காலையிலிருந்து இரவு வரை பாவம் செய்யக்கூடிய என்னுடைய உங்களுடைய சக்கராத் எப்படி இருக்க போகிறது? நம்பக தகுந்த உலமாக்கள் அவர்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ரீதியில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தவர்களை அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் உயிர்ப்பிப்பார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் பரியாசம் செய்தார்கள், சமீபத்தில் வஃபாத்தானவர்களை தான் நீங்கள் உயிர்ப்பிக்கிறீர்கள், ஆரம்ப காலத்தில் வஃபாத்தான யாரையாவது உயிர்ப்பித்து காட்டுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களே ஒருவரை தெரிவு செய்யுங்கள். சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சாமை தெரிவு செய்தார்கள். சாமுடைய கபருக்கு முன்னால் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 ரக்அத்துகள் தொழுந்தார்கள், துஆ செய்தார்கள். சாம் இப்னு நூஹ் கபரில் இருந்து எழும்புகிறார். சாம் இப்னு நூஹ் கபரில் இருந்து எழும்புகிறார். முடிகள் எல்லாம் நரைத்திருக்கிறது. கேட்கப்பட்டது, உங்களுடைய காலத்தில் முடிகள் நரைப்பதில்லையே, ஏன் உங்களுடைய முடி மட்டும் நரைத்திருக்கிறது? சாம் இப்னு நூஹ் சொன்னார், எனக்கு எப்போது சக்கராத் ஏற்பட்டதோ அப்பொழுது கியாமத் ஏற்பட்டதை போல் இருந்தது. அந்த பயத்தால், அந்த நடுக்கத்தால் எனது முடிகள் நரைத்து விட்டது. நான் வஃபாத்தாகி 4000 வருடங்களாகிறது, இன்னும் சக்கராத்துடைய வேதனை என்னை விட்டும் போகவில்லை. சக்கராத்துடைய வேதனை அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். பெரும் விரலில் இருந்து ரூஹ் பறிக்கப்பட்டு தொண்டக்குழிக்கு வந்து சேர்ந்து விட்டால் அந்த நேரத்துக்கு சொல்லப்படும் கரகராவுடைய நேரம். தோபாவுடைய வாயில்கள் மூடப்பட்டு விடும், ஆலமுல் பர்ஸக்குடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடும். அந்த நேரத்தில் தோபா செய்தால் அல்லாஹ் தோபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபிரௌனும் அந்த நேரத்தில் தான் தோபா செய்தான், அல்லாஹ் அவனுடைய தோபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை.
கர்கராவுடைய நேரம் தொண்டக்குழிக்கு ரோஹ் வரும். சொர்க்கத்துடைய நரகத்துடைய காட்சிகள் எல்லாம் விளங்கும். அல்லாஹ் கர்கராவுடைய நிலைமையை பற்றி பேசுகிறான். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன். தொண்டக்குழிக்கு ரோஹ் வந்துவிட்டால் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எத்தனை சக்கராத்தை நாம் பார்த்து விட்டோம். எத்தனை ஜனாசாக்களை நாமே குளிப்பாட்டி, நாமே கஃன் செய்து, நாமே அடக்கம் செய்திருக்கிறோம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் எங்களையும் குளிப்பாட்டுவார்கள், எங்களையும் கஃன் செய்து தொழுவிட்டு அடக்கம் செய்வார்கள். கல்லா இதா பலகதி தராகி. தொண்டக்குழிக்கு ரோஹ் வந்துவிட்டால் அங்குள்ளவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன பேசிக் கொள்வார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. வகையில மன்றாக, யாரிடத்தில் ஓதி பார்ப்போம், எந்த ஹஜ்ரத்திடத்தில் கொண்டு போவோம், எந்த டாக்டரை பார்ப்போம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், பேசிக் கொள்வார்கள். வதன்ன அன்னஹுல் ஃபிராக். யாருடைய தொண்டக்குழிக்கு ரோஹ் வந்து விட்டதோ அவருக்கு தெரியும், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து கொண்டிருக்கிறேன், மனைவி மக்களை நான் பிரிந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் பக்கம் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். ரெண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டால் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சக்கராத்துடைய நேரத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருப்பார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழ்ந்தவர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய கடைசி நேரத்தில் மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். நன்மாராயம் சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. பயப்படவானம், கவலைப்படவானம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன். நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று நன்மாராயம் சொல்வார்கள். மலக்குமார்கள் ரூஹை மிருதுவான முறையில் கைப்பற்றுவார்கள். லேசான சக்கராத்தாக இருக்கும். அவருடைய ரூஹை மலக்குமார்கள் போட்டி போட்டு தூக்குவார்கள். மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள் அந்த ரூஹை கைப்பற்ற, அந்த ரூஹை எடுத்துக்கொள்ள. இதே நேரம் பாவியான மனிதனாக இருந்தால் மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள். அதாம் கொடுத்து, வேதனைகள் கொடுத்து ரூஹை இழுத்தெடுப்பார்கள். கத்துவார், கதறுவார், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு, கொஞ்சம் அவகாசம் தான். அல்லாஹ் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டான். சக்கராத்துடைய நேரத்தில் கதறக்கூடியவர், ஒரு ஊசி ஓட்டையால் யானைக்கு எப்படி போக முடியாதோ அதே போன்று சக்கராத்துடைய நேரத்தில் கதறக்கூடியவருக்கு ஒரு நாளும் உதவி செய்யப்பட மாட்டாது. பாவியுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டால் மலக்குமார்கள் அந்த ரூஹை கைக்கெடுக்க நஜீஸாக, அருவருப்பாக நினைப்பார்கள். எல்லா மலக்குமார்களும் தட்டி விடுவார்கள். ஒரு மையத்தினுடைய ரோஹ் அந்த உடம்புக்கு பக்கத்தில் தான் இருக்கும். உடம்பை விட்டும் ரோஹ் பிரிந்தால் உடம்புக்கு பக்கத்தில் தான் ரோஹ் இருக்கும். அடக்கம் செய்யப்படும் வரை ரோஹ் ஜசதோடு, உடம்போடு தான் இருக்கும். நல்ல மையத்தாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, அவசரமாக கொண்டு போங்க, அவசரமாக அடக்கம் செய்யுங்க என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கும். ஜனாசாவை தூக்கினால் சந்தோஷப்படும். பாவியான ஜனாசாவாக இருந்தால் யாலை தனி, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, கை சேதமே, என்ன கொண்டு போக வேண்டாம் என்று கதறும். கற்பனை செய்து பாருங்கள், எங்களுக்கு நெருக்கமான ஒருவர் வஃபாத்தாக இருக்கிறார், உடம்பு இருக்கிறது, ரூஹ் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வந்து கெஞ்சுகிறது, எங்களுடைய கண்களுக்கு விளங்காது. அந்த காட்சி எப்படி இருக்கும்? நாவுதுபில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஒரு ஜனாசா கபரில் வைக்கப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபர் எல்லா ஜனாசாக்களையும் நெருக்கும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வஃபாத்தாகிய நேரம் அர்ஷ் நடுங்கியது. சஅத் இப்னு முஆத் எங்களிடம் வரப்போகிறார், அர்ஷுக்கே சந்தோஷம். அப்படியான சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரை நெருக்கியது. கபர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களை நெருக்கியது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா மனிதர்களையும் கபர் நெருக்கும். சிலருடைய எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கபர் நெருக்கும். நல்ல ஜனாசாவாக இருந்தால் மலக்குமார்கள் சொல்வார்கள், நிம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை உறங்குவதை போன்று உறங்குகிறேன். அவர் உறங்குவார். சொர்க்கத்துடைய காட்சிகள் அவருக்கு காண்பிக்கப்படும். கனவாக சொர்க்கத்துடைய காட்சிகள், அவர் வசிக்க போகின்ற வீடு, மாளிகைகள், எல்லா இன்பங்களையும் பார்த்து கொண்டிருப்பார். கியாமத் உண்டாகிவிடும். பாவியாக இருந்தால் மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள். இவர் பதில் சொல்ல மாட்டார். அதாப் கொடுப்பார்கள், தண்டிப்பார்கள், கத்துவார், கதவுவார், உதவி செய்யப்பட மாட்டாது. கபரில் நெருப்பு மூட்டப்படும். அது நரகத்தினுடைய நெருப்பாக இருக்கும். நரகத்தினுடைய நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாருக்கும் உள்ளதி தூகிதுனஹா ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அன் மின் நாரி ஜஹன்னம். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பற்ற வைக்கிறீர்களே நெருப்பு, அந்த நெருப்பு உலகத்தினுடைய நெருப்பில் 70 ஒரு பங்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட 70 மடங்கு நரகத்தினுடைய நெருப்பு பயங்கரமாக இருக்கும். கபருடைய வேதனை நெருப்பால் தான். ஒவ்வொரு தொழுகையும் விட்டதற்காக ஒரு பாம்பு கொத்தும், அடுத்த தொழுகை விட்டதற்காக அடுத்த தொழுகை வரை பாம்பு கொத்தும். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்காக பாம்பு கொத்திக் கொண்டே இருக்கும். அதாப் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார். கணேசக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் வஃபாத்தாகிவிட்டால் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒன்று திரட்டப்படும் வரை ஆலமுல் பர்ஸக் என்ற இந்த காலத்திற்கு சொல்லப்படும். இந்த காலம் வீணான காலமாக இருக்காது. ஒருவர் வஃபாத்தாகி அவரை எரித்து அந்த சாம்பலை கடலில் கரைத்து விட்டாலும் ஆலமுல் பர்ஸக்குடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கிறது. அந்த காலம் வீணான காலமாக இருக்காது. கணேசக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, உலகத்துடைய கடைசி நாட்களில் ஒரு காற்று வரும். அந்த காற்று யாருடைய உள்ளத்தில் எல்லாம் அணுவளவு ஈமான் இருக்குமோ அவர்களுடைய ரூஹை கைப்பற்றும். முஃமின்கள், முஸ்லிம்கள் எல்லாரும் வஃபாத்தாகுவார்கள். அதற்கு பின்னர் முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமே இந்த பூமியில் இருப்பார்கள். முதலாவது சூர் ஊதப்படும். அந்த சப்தத்தில் அரைவாசி மக்கள் வஃபாத்தாகி விடுவார்கள். மற்ற அரைவாசி மக்கள் பயத்தில், பதற்றத்தில், பீதியில் இருப்பார்கள். ஒரு ஆடு ஓநாயை கண்டால் எப்படி பதறுமோ அப்படி பதறிக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படும். அவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். மனித இனமே அழிக்கப்பட்டுவிடும். ஜின்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஷைத்தான்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், எல்லா படைப்பினங்களும் அழிக்கப்படும். மலக்குமார்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். அல்லாஹ் சொல்வான், ஃபல்யமுத் ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் வஃபாத்தாகட்டும். அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய ரூஹ்கள் கைப்பற்றப்படும். ஃபல்யமுத் ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் வஃபாத்தாகட்டும். அர்ஷ் நடுங்கும். யா அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய ஆரம்பமான படைப்பிடங்கள், இவர்களுக்குமா மௌத்? அல்லாஹ் சொல்வான், உஸ்குத் ஃபகத் கதப்துல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி. நீ மௌனமாக இரு, எதுவும் பேசாதே. எனது அர்ஷிக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நான் மௌத்தை எழுதிவிட்டேன். ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரும் மலக்குமார்கள், அவர்களுடைய ரூஹம் கைப்பற்றப்படும். அல்லாஹ் கேட்பான், மன் பகிய, இப்பொழுது யார் யார் மீதமாக இருக்கிறார்கள்? மலக்குல் மௌத் இஸ்ராயில் சொல்வார், யா அல்லாஹ், இஸ்ராஃபில் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், ஃபல்யமுத் இஸ்ராஃபில், இஸ்ராஃபில் வஃபாத்தாகட்டும். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். இப்பொழுது மலக்குல் மௌத் இஸ்ராயில் மட்டுமே இருப்பார். அல்லாஹ் கேட்பான், மன் பகிய, இப்பொழுது யார் மீதமாக இருக்கிறார்?
இந்த கேள்வியை வைத்தே மலக்குல் மௌத் விளங்கிக் கொள்வார், என்னுடைய டேர்னும் வந்துவிட்டது, நானும் வஃபாத்தாக போகிறேன். யா அல்லாஹ் அன ஃபகத், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், முத் ஃபஇன்னக கல்கும் மின் கல்கி, நீங்களும் வஃபாத்தாக வேண்டும், நீங்களும் என்னுடைய ஒரு படைப்பு தான். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அவருடைய ரூஹை அவரை கைப்பற்றிக் கொள்வார். இப்பொழுது அல்லாஹ் மட்டுமே இருப்பான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் இஅலான் செய்வான், அறிவிப்பு செய்வான், மன் கான லீ ஷரீகன் ஃபல்யஅதி, மன் கான லீ ஷரீகன் ஃபல்யஅதி, மன் கான லீ ஷரீகன் ஃபல்யஅதி. எனக்கு சமமானவர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள், எனக்கு இணையாளர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள். யாருமே வரமாட்டார்கள். அல்லாஹ் பதில் சொல்வான், அனல் மலிக் அனல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமின் அனல் முஹைமினுல் ஜப்பாருல் முதகப்பிர் ஐனல் முலூக். உலகத்தை ஆண்டவர்கள் எல்லாம் எங்க? ஐனல் ஜப்பாரூன், உலகத்தை ஆட்டி படைத்தவர்கள் எங்க? ஐனல் முதகப்பிரூன், உலகத்தில் பெருமையோடு சுற்றி திரிந்தவர்கள் எங்க? யாருமே வரமாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் என்பது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் 3 முறை கேட்பான். பதிலளிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ்வை பதிலளிப்பான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் என்பது சொந்தமானது. இப்பொழுது அல்லாஹ் மட்டுமே இருப்பான். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹை கொடுப்பான். மலக்குல் மௌத் இஸ்ராயில் எழும்புவார்கள். மலக் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹை கொடுப்பான். முக்கியமான மலக்குமார்களுக்கு ரூஹ்கள் கொடுக்கப்படும். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் ஒரு சூர் இருக்கும். அந்த சூரில் பல ஓட்டைகள், அந்த சூரில் மனிதர்கள் ஜின்களுடைய ரூஹல் நிறைந்திருக்கும். இந்த பூமியில் வாழ்ந்த எல்லா மனிதர்கள் ஜின்களுடைய ரூஹும் அந்த சூரில் இருக்கும். அல்லாஹு தஆலா மலை பொழியுமாறு கட்டளையிடுவான். மலை பொழியும். மனிதனுடைய உடம்பில் அஜபு தனப் என்ற கடுகை போன்ற ஒன்று என்னுடைய பின்பகுதியில் இருக்கிறது. அது மட்டும் அழியாது. உடம்பினுடைய எல்லா பகுதியில் அழிந்தாலும் அஜபு தனப் அழியாது. பூமியில் மழை பொழியும் போது காய்கறிகள், மரம், செடிகள் எப்படி உருவாகிறதோ அதே போன்ற அந்த மழையின் மூலம் அஜபு தனபில் இருந்து மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் திரும்ப வரும். எங்களுடைய கை, கால்கள், காது, கண், மூக்கு எல்லா உறுப்புகளும் திரும்ப வரும். அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரை ஊதுவார்கள். பறவைகள் பறந்து செல்வதை போன்று ரூஹ்கள் பறந்து சென்று அந்தந்த உடம்புகளுக்குள் போய் சேரும். எல்லாரும் கபரில் இருந்து எழும்புவார்கள். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, நான் நான் என்று கதறுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் யா உம்மதி, எனது உம்மத்தே என்று சத்தம் போடுவார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானம் மிக பயங்கரமான ஒரு கட்டமாக இருக்கும். மிக பயங்கரமான ஒரு கட்டம். சூரியன் ஒரு மைலுடைய தூரத்துக்கு கொண்டு வரப்படும். பூமி இரும்பை போன்று ஆக்கப்படும். மனிதர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வைகளில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். சிலருடைய வியர்வை கரண்டாய்க்கால் வரை, சிலருடைய வியர்வை முழங்கால் வரை, இடுப்பு வரை, கழுத்து வரை. சிலர் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். குதிக்கக்கூடிய வியர்வையாக இருக்கும். எல்லா நபிமார்களிடமும் போய் பேசுவார்கள், எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள். எல்லா நபிமார்களும் தட்டிவிடுவார்கள், எங்களால் செய்ய முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்ய தயாராகுவார்கள். இவர்கள் ஷஃபாஅத் பரிந்துரை செய்ய சொல்வதெல்லாம் சுவர்க்கம் செல்வதற்கு அல்ல. அல்லாஹ் அவசரமாக கேள்வி கணக்கை ஆரம்பிக்கட்டும். இந்த தண்டனையை, இந்த அஸாபை எங்களால் தாங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள்.
அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பம் செய்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த பூமியில் கடைசியாக பிறப்பானே மனிதன், அவன் வரை ஒரே மைதானத்தில் அல்லாஹ் வைத்து கேள்வி கேட்பான். முதல் சப்பில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய கேள்வி கணக்கை எப்படி பார்ப்பாரோ அதே போன்று கடைசி சப்பில் இருக்கக்கூடியவரும் அல்லாஹுடைய அந்த விசாரணையை கேள்வி கணக்கை அவரும் பார்த்து கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனாக அழைப்பான், விசாரிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் திருவி ஆராய ஆரம்பித்தால் அவன் நாசமாகிவிட்டான். சில அடியார்களை கிட்ட அழைப்பான், சொல்வான், உன்னுடைய சில பாவங்களை சதர்துஹா ஃபி துன்யா, துன்யாவில் நான் மறைத்தேன், வெளிப்படுத்தவில்லை. வஅன அக்ஃபிருஹல் யௌம், இன்றையெல்லாம் நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் கடைசி மனிதன் வரை விசாரணை செய்வான். மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பான். அதற்கு பின்னர் மீசானுடைய தராசி கொண்டு வரப்படும். மீசானுடைய தராசி எந்த அமைப்பில் இருக்கும் என்பது அல்லாஹு அலம், அல்லாஹ்வை அறிந்தவன். ஹதீஸை வைத்து பார்க்கும் போது 2 பக்கங்களுடைய தராசாக இருக்கும். நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படும். எங்களுடைய பலகீனங்கள் கூட மீசானுடைய தராசில் பாரமாக இருக்கும். எங்களுடைய சில குறைகள் இருக்கும். அல்லாஹ் மனிதனுக்கு சில குறைகளை வைப்பதை மீசானுடைய தராசில் பாரமாக இருப்பதற்கு. நாம் நினைப்போம், சில கஷ்டங்கள் ஏற்படும் போது அல்லாஹ் ஏன் எங்களை சோதிக்கிறான், அல்லாஹ் ஏன் எங்களை கஷ்டப்படுத்துகிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மெலிந்த ஒரு சஹாபி மரத்துக்கு மேலே குச்சிகள் பறித்துக் கொண்டிருந்தார், குச்சிகளை உடைத்துக் கொண்டிருந்தார். லேசாக காத்தடித்து அவருடைய மெல்லிய கால்கள் இறங்கியது. அங்கிருந்தவர்களெல்லாம் சிரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். அவருடைய காலை பார்த்தா சிரிக்கிறீர்கள். வல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னஹுமா லஅஸ்கலு ஃபில் மீஸான் மின் ஜபல் உஹத், உஹது மலையை விட அவருடைய மெல்லிய கால்கள் நாளை மீஸானுடைய தராசில் பாரமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய சிறிய சிறிய அமல்களும் மீஸானுடைய தராசில் கனமானதாக பாரமானதாக இருக்க போகிறது. அதற்கு பின்னர் மனிதனுடைய பட்டோலைகள் கொடுக்கப்படும். அனில் யமீனி வஅனிஷ் ஷிமாலி காயில், வலப்புறமும் இடப்புறமும் மலக்குமார்கள் அமர்ந்து எங்களுடைய நல்லது கெட்டதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மஹ்ஷருடைய மைதானம் எங்களுடைய பட்டோலைகள் எங்களுடைய கரங்களில் தரப்படும். நல்லடியார்களுடைய பட்டோலை வலது கரத்திலும் பாவிகளுடைய பட்டோலை இடது கரத்திலும் கொடுக்கப்படும். யாருக்கெல்லாம் வலது கரத்தில் பட்டோலை கிடைக்கிறதோ அவர்கள் சந்தோஷமாக எல்லா இடத்திலும் காட்டுவார்கள், ஹாவ் முக்ரவு கிதாபியா, பாருங்க இதுதான் என்னுடைய பட்டோலை, என்னுடைய நல்ல மொழிகள், நான் சொர்க்கம் போக போகிறேன், சந்தோஷமாக காட்டி தருவார். யாருக்கெல்லாம் இடது கையில் கிடைக்கிறதோ அவர் கத்துவார், கதறுவார், யாலை தனிலம் ஊச கிதாபியா, எனக்கு இந்த பட்டோலை கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நல்லமே. கணேசுக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னர் ஒரு மைலுடைய தூரத்தில் இருந்த சூரியன் அகற்றப்படும். இருள் சூழ்ந்து விடும். சிராத்துடைய பாலம் கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சும்ம யுக்தா பில் ஜிஸ்ரி, ஏற்கனவே அந்த சிராத்துடைய பாலம் இருக்காது. அல்லாஹ் கேள்வி கணக்கை முடித்ததற்கு பின்னர் தான் சிராத்துடைய பாலம் கொண்டு வரப்படும். நரகம், நரகத்துக்கு பின்னால் கந்தரா என்ற ஒரு பகுதி, அதற்கு பின்னால் தான் சுவர்க்கம், மஹ்ஷருடைய மைதானம். அதற்கு பின்னர் நரகம், நரகம் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கும். அதற்கு பின்னர் கந்தராவுடைய பகுதி, அதற்கு பின்னர் தான் சுவர்க்கம். சிராத்துடைய பாலம் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹத்து மினஸ் ஸைல், வாளை விட கூர்மையாக இருக்கும், முடியை விட மெல்லியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய நல்லமல்களுக்கு ஏற்ப ஒளியை கொடுப்பான். சிலருடைய ஒளி மலை அளவு இருக்கும், சிலருடைய ஒளி ஒட்டகத்தினுடைய அளவு இருக்கும், சிலருடைய ஒளி பேரிச்ச மரத்தினுடைய அளவு இருக்கும், சிலருடைய ஒளி விரல் அளவு இருக்கும், சிலருடைய ஒளி விரல் நுனி அளவு இருக்கும். அந்த நேரத்தில் தான் பாவிகள் சொல்வார்கள், உந்துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், எங்களையும் பாருங்கள், உங்களுடைய வெளிச்சத்தை வைத்து நாமும் சிராத்துடைய பாலத்தை கடக்கிறோம். ஆனால் அவர்களால் கடக்க முடியாது.
சிலர் சிராத்துடைய பாலத்தை கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் கடந்து விடுவார்கள். சிலர் மின்னல் வேகத்தில், இடி மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள். சிலர் ஓடி போவார்கள், சிலர் நடந்து போவார்கள், சிலர் தவந்து போவார்கள். தவந்தாவது சிராத்துடைய பாலத்தை கடந்து விட்டால் தப்பித்து விடுவார்கள். தப்பி தவறி கீழே விழுந்தால் நரகம். முஸ்லிமாக இருந்தால் செய்த பாவத்துக்கு ஏற்ப தண்டனைகள் அனுபவித்து விட்டதான் சுவர்க்கம். முஸ்லிம் அல்லாதவர்கள் நிரந்தர நரகம். முதலாக கண் நிமிக்கக்கூடிய நேரத்தில் கடக்கக்கூடியவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். கந்தராவுடைய பகுதியில் நபிமார்கள், ரசூல்மார்கள் கண் நிமிக்கக்கூடிய நேரத்தில் கடந்து அங்கு நின்றிருப்பார்கள். உம்மத்தினர்கள் அவர்கள் உம்மத்தினர்கள் சிராத்துடைய பாலத்தில் வந்து கொண்டிருப்பார்கள். நபிமார்கள் துஆ செய்வார்கள், ரப்பி சல்லிம் ரப்பி சல்லிம், யாரும் கீழே விழுந்திடக்கூடாது, எல்லாரும் வந்துடணும் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அல்ல. பாவிகள் கீழே விழுவார்கள், மோமினான நிலதியார்கள் தப்பித்துக் கொள்வார்கள். கந்தராவுடைய பகுதியில் சொர்க்கவாசிகள் மட்டுமே இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் உள்ள குரோதங்களை சரி செய்துவிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஒரு சுவர்க்கவாசி சுவர்க்கத்துக்கு போகும்போது மலக்குமார்கள் வரவேற்பார்கள். ஸலாமுன் அலைக்கும், சலாம் சொல்வார்கள். திபுத்தும், மனக்கிறீர்களே, ஃபத்ஹுலூஹா ஃபாலிதீன், நிரந்தரமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். சொர்க்கத்துடைய தலைவாசலுக்கு வருவார்கள். ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழால் 2 ஊற்றுகள். ஒரு ஊற்றில் இருந்து தண்ணீர் அருந்துவார், உடம்பினுடைய உட்பகுதிகள் சுத்தமாகும். இன்னொரு ஊற்றில் இருந்து குளிப்பார், உடம்பினுடைய வெளிப்பகுதி சுத்தமாகும், பளபளக்க ஆரம்பிக்கும். அதற்கு பின்னர் வில்தானும் முஹல்லதூன், சொர்க்கவாசிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக படைக்கப்பட்ட சிறார்கள் இவருடைய கைகளை பிடித்து சில கவிதை வசனங்களை படித்துக் கொண்டே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா வ இன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா வ இன்னலக்கும் அன் தஹயு ஃபலா தமூது அபதா. இதற்கு பின்னர் நிரந்தரமாக ஹயாத்தோ ஹயாத், வாழ்க்கையோ வாழ்க்கை, மௌத் என்பது இல்லை. நிரந்தர வாலிபமோ வாலிபம், வயோதிபம் என்பது இல்லை. நிரந்தர ஆரோக்கியம், நோய் என்பதே இல்லை. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள். சொர்க்கத்துடைய இன்பங்களை சுருக்கமாக சொல்வதென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் எழுத்து கூட பார்த்திராத இன்பங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். சொர்க்கத்துடைய இன்பங்கள் இதுதான் நாம் கற்பனை செய்வோம். எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக சொர்க்கத்துடைய இன்பங்கள் இருக்கும். யாரெல்லாம் நரகத்தில் விழுந்தார்களோ, முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கும் வரை, அது எவ்வளவு காலமோ அந்த அளவு காலம் அவர்கள் நரகத்தினுடைய வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நரகத்துடைய வேதனை சாதாரண வேதனை அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குல்லமா நபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரக நெருப்பு தோள்களை சுட்டெரிக்கும். புதிய தோலை அல்லாஹ் படைப்பான், மறுபடியும் சுட்டெரிக்கும், மறுபடியும் அல்லாஹ் புதிய தோலை படைப்பான். இன்றைய சயின்டிஸ்டுகள் சொல்கிறார்கள், மனிதன் நோவை உணர்வது இந்த தோலினால். 1400 வருடங்களுக்கு முன்னர் குர்ஆன் சொல்லிவிட்டது, அல்லாஹ் சொல்லிவிட்டான். தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம், லியதூகுல் அஸாப், அந்த நரகத்தினுடைய வேதனை தண்டனை அணுவணுவாக சுவைக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு மனிதனுக்கு 100 தோள்கள் படைக்கப்பட்டிருக்கும். ஒரு நரகவாசிக்கு ஒவ்வொரு தோளும் மசீரத்து ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்கள் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அகலமாக இருக்கும். இப்படி 100 தோள்கள் இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ் வைத்திருப்பதிலே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தண்டனையை வேதனையை அணுவணுவாக சுவைக்க வேண்டும் என்பதற்காக. கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, நரகவாசிகள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள், யா மாலிக் யா மாலிக் யா மாலிக். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் 40 வருடங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இரக்க குணத்தை அல்லாஹ் வைத்திருக்க மாட்டான். ஜபானியாக்கள், நரகத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அல்லாஹ் இரக்க குணத்தை வைத்திருக்கவே மாட்டான். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 40 வருடங்கள் அழைப்பார்கள், அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார்.
40 வருடங்களுக்கு பின்னர் திரும்பி பார்த்து சொல்வார், இன்னக்கும் மாக்கித்தோ, நீங்கள் இங்கேயே தான் இருப்பீர்கள், இங்கிருந்து வெளியேற்றப்பட மாட்டீர்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ்வை அழைப்பார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யா அல்லாஹ் இந்த அதாபை எங்களால் தாங்க முடியாது, எங்களை இங்கிருந்து வெளியேற்றுவாயாக. அல்லாஹ் இதுவரை பதில் அளிக்க மாட்டான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த பூமியில் கடைசியாக ஒரு மனிதன் பிறந்து வஃபாத் ஆகுவானே, அழிக்கப்படுவானே, அதுவரை எவ்வளவு காலமோ அதே போன்று 2 முறைகள் கண்டதற்கு பின்னர் தான் அல்லாஹ் பதில் அளிப்பான். அதுவும் எப்படியாப்பட்ட பதில் தெரியுமா? இஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமு, என்னோட யாரும் பேசவானாம். இஹ்ஸஉ அரபியில் நாயை விரட்டக்கூடிய நேரத்தில் சீ என்று விரட்டுவோமே, சீ என்று காலில் தட்டுவோமே, அதற்கு அரபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஹ்ஸ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நரகவாசியை பார்த்து சொல்வான், இஹ்ஸஉ, சீ என்று சொல்வான். இந்த வார்த்தையை அல்லாஹ்விடமிருந்து கேட்டதற்கு பின்னர் அவர்களுடைய நாவுகளில் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராது. நரகவாசிகள் நாய்கள் ஊளையிடுவதை போன்று, கழுதைகள் கத்தி கதறுவதை போன்று, ஊளையிடுவதை போன்று ஊளையிட்டுக் கொண்டிருப்பார்கள். நாவுகளால் எந்த வார்த்தையும் வராது. நவுதுபில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய இலக்கை சொர்க்கமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தை பற்றி சரியாக விளங்கிக் கொண்டால் நீங்கள் யாரும் சொர்க்கம் போக ஆசைப்பட மாட்டீர்கள். நரகத்திலிருந்து நான் தப்பித்தால் போதும் என்று நினைப்பீர்கள். நரகத்துடைய அதாபுகள் அவ்வளவு பயங்கரம். நாம் நரகம் நுழையக்கூடாது என்றால், சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டுமே சொர்க்கம் நுழையலாம். அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ்ந்தால் மட்டுமே சொர்க்கம் போகலாம். அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்ந்துவிட்டு ஒரு நாளும் சொர்க்கம் போக முடியாது. நரகத்துடைய அதாபை அனுபவிக்க வேண்டி வரும். கணியத்துக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்ட திட்டங்களை ஆண்கள் பெண்கள் என்று 2 பேருக்கும் வைத்திருக்கிறார். இன்னும் சில சட்டங்கள் ஆண்களுக்கு மட்டும் குறிப்பானது. பட்டாடைகளை அணியக்கூடாது, தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது. ஒரு ஆண் தனது செலவீனத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய செலவீனத்தை பார்க்க வேண்டும். அவர்களுக்காக சம்பாதித்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும். இது அவர்களுக்கு வாஜிப். இப்படி ஆண்களுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள். அதே போன்று பெண்களுக்கென்றும் அல்லாஹு தஆலா சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். பெண்களுக்கென்றே அல்லாஹ் குறிப்பாக வைத்த சட்டத்திட்டங்களில் முதன்மையாக சொல்லலாம் இதாஅத்து ஸௌஜ், கணவனுக்கு வழிபடுதல். தொழுகை என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று இதாஅத்து ஸௌஜ், கணவனுக்கு வழிபடுவது ஒரு இபாதத். பொதுவாக அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். ஒரு பெண் திருமணம் செய்யும் வரை தந்தையுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாள். திருமணத்திற்கு பின்னர் கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாள். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. பெண்கள் ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த கட்டுப்பாடு லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை கணவனோ தந்தையோ ஏவினால் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் அல்லாஹுக்கு மாறுபடாத ஒரு விடயத்தை, பாவம் இல்லாத ஒரு விடயத்தை கணவனோ பாப்பாவோ ஏவினால், செய்யுமாறு சொன்னால் அதை செய்வது கட்டாயம். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா, ஒரு பெண் 5 நேரம் தொழுந்து ரமதானுடைய ஃபர்தான நோன்பையும் நோற்று, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தனது மானத்தையும் பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கும் வழிபட்டு நடப்பாலோ தகலத்தில் ஜன்னா, சுவர்க்கம் நுழைவான். வெறுமனே தொழுந்து மட்டும், நோன்பு நோற்று மட்டும், மானத்தை பாதுகாத்து மட்டும் சுவர்க்கம் போக முடியாது. கணவனுக்கு வழிபடவில்லை என்றால் சுவர்க்கம் போக முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வஅதாஅத் ஸௌஜஹா,
கணவனுக்கு வழிபட்ட பெண் தான் சுவர்க்கம் போவாள். பஸாருடைய ரிவாயத், ஒரு சஹாபி பெண் வந்தார். யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது, ஆண்கள் ஜிஹாதுக்கு போகிறார்கள், பெரும் நன்மைகளை, சவாபுகளை, அஜீர்களை சம்பாதிக்கிறார்கள், எங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையே, ஜிஹாதுக்கு சமமான ஒரு அமலை எங்களுக்கு சொல்லித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்லிகி மன் லகீதி மினன் நிஸா, பெண்களில் நீ யார் யாரையெல்லாம் சந்திக்கிறாயோ எல்லாருக்கும் இந்த விடயத்தை எட்டிவை. அன்ன தாஅத ஸௌஜி வஅதிராஃபன் பிஹக்கிஹி, கணவனுக்கு வழிபடுவது, கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றுவது, யாதில் தாலிக், ஜிஹாதுக்கு சமம். கணவனுக்கு வழிபட்டு கணவனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது ஜிஹாதுக்கு சமம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகலீலும் மின்குன்ன மை யஃஅலுஹு, உங்களில் இதை செய்யக்கூடியவர்கள் மிக குறைவு. கணேசக்குரிய சகோதரிகளே, கணவனுக்கு வழிபடுவதை, கணவனுக்கு இதாஅத் செய்வது, அது ஒரு இபாதத், நன்மையான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். புரிந்துணர்வுதான் எல்லாமே வாழ்க்கை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டினுடைய வெளி வேலைகளை செய்வார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டினுடைய உள் வேலைகளை செய்வார். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு அன்பாகவும் பாசமாகவும் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். ஆண் சொன்னால் பெண் வழிபடத்தான் வேண்டும் என்று கணவன் மனைவிடத்தில் ஆதிக்கம் காட்டக்கூடாது. பெண்ணும் கணவனுடைய பேச்சை கேட்காமல் ஆடவும் கூடாது. ரெண்டு பக்கமும் பேலன்ஸாக இருந்தால்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 30 வருடங்களாக நானும் எனது மனைவியும் சண்டை பிடித்ததே இல்லை. இது எப்படி சாத்தியம்? எல்லாரும் கேட்டார்கள், இது எப்படி சாத்தியம்? கணவன் மனைவியாக இருந்து 30 வருடங்களில் ஒரு முறையாவது சண்டை பிடித்தது இல்லையா? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எனது மனைவிக்கு கோபம் வந்து பேசினால் நான் எதுவும் பேச மாட்டேன், எனக்கு கோபம் வந்து நான் திட்டினால் எனது மனைவி எதுவும் பேச மாட்டார். நான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, புரிந்துணர்வு தான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். பெண்கள் கணவனுக்கு முன்னால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகாக தன்னை கணவனிடத்தில் காட்டிக் கொள்வது அது ஒரு இபாதத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கைரு நிசாஇக்கும் அல் ஆஃபிரத்துல் மஃபிரா, உங்களுடைய பெண்களில் ஆக சிறந்தவர்கள் வாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அழகாக ஒழுக்கமாக நீட்டாக இருக்கக்கூடியவர்கள். பெண்களுடைய அழகுகள் கணவனுக்கு முன்னால் வெளிப்படுத்துவது மிக குறைவு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால், வெளி பயணம் ஒன்று வந்தால், மேக்கப் எல்லாம் போட்டு விதவிதமா உடுத்து உள்ள சென்ட் எல்லாம் அடித்துக்கொண்டு வெளியே போவார்கள். யாருக்கு அழகை காட்டக்கூடாது அவர்களுக்கு அவர்களுடைய அழகை காட்டுவார்கள். கணவனுக்கு முன்னால் தான் அழகை காட்ட வேண்டும். அந்த கணவனுக்கு முன்னால் அவிஞ்ச கவுனையும் நாக்கத்தோடையும் இருப்பார்கள். பெரும்பான்மையான பெண்களுடைய நிலம் இதுதான். சில ஆண்கள் தவறான வழியில் செல்வதற்கு சிலரை நான் சந்தித்தேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடியவர்கள், தவறான பழக்க வழக்கம். காரணம் சொல்கிறார்கள் அவர்களுடைய மனைவிமார்களை தான். அவிஞ்ச கவுனோடையும் நாக்கத்தோடையும் இருந்தால் எங்களுடைய ஆசை என்ன செய்கிறது? வெளிநாடுகளுக்கு நாம் போகிறோம், எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். இப்படி பல காரணங்கள். எனவே கணவன் தவறான வழியில் செல்வதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீர்கள். அதனால் கவனமாக இருக்கிறோம். கணேசக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா பெண்களுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கட்டளை தான் வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, உங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். ஜாஹிலியத்துடைய காலம் பெண்கள் சுற்றி திரிந்ததை போன்று சுற்றி திரிய வேண்டாம். வகர்ன, கர்ண் என்றால் சேர்ந்திருப்பது, இணைந்திருப்பது. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன,
அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வபயூதுஹுன்ன கைருல் லஹுன்ன, பெண்களுக்கு அவர்களுடைய வீடுகள் தான் மிகச்சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போனால் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வருவான். இந்த பெண்ணை வைத்து யாரை என்னால் வழிகெடுக்கலாம், யாரை திசை திருப்பலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅக்ரபு மா தகூனு மிர் ரஹ்மத்தி ரப்பிஹா வஹிய ஃபீ காரி பைத்திஹா. ஒரு பெண் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு மிக நெருக்கமாக இருப்பது அவருடைய வீட்டில்தான். எனவே வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, ஜாஹிலத்துடைய காலம் பெண்கள் சுற்றி திரிந்ததை போன்று தேவையில்லாமல் பெண்கள் அரைக்குறை ஆடைகளை அணிந்து கொண்டே, மார்க்கம் அனுமதிக்காத ஆடைகள் அணிந்து கொண்டே, வரம்புகளை மீறிக்கொண்டு வெளியே சுற்றி திரியக்கூடாது. அல்லாஹ் இதை தடை செய்கிறான். தரூரத்துக்காக, அத்தியாவசிய தேவைக்காக வெளியே போகலாம், ஹாஜத்துக்காக போகலாம், ஏதாவது தேவை இருக்கிறது, அத்தியாவசியம் இல்லை ஆனா தேவை, அதற்காக போகலாம். கணவனுடைய அனுமதியோடு, ஒரு மஹரமான ஒருவரோடு, அல்லது பெண்கள் கூட்டாக ஒரு தேவைக்காக வெளியே போகலாம். மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. ஆனால் காரணம் இல்லாமல் வெளியே சுற்றி தெரியக்கூடாது. கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் பெண்களுக்கு கட்டளையிடுகிறான், வலா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா மா பஹர மின்ஹா. பெண்கள் அவர்களுடைய ஜீனத்தை, அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லா மா பஹர மின்ஹா, வெளிப்பட்ட பகுதியை தவிர. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள், பிலா கஸ்தின், ஒரு பெண் தனது உடம்பை முழுமையாக மறைத்திருக்கிறார். முழுமையாக உடம்பை மறைத்திருக்கும் போது, உதாரணமாக ஒரு காற்று வீசியது, உடுப்பு கொஞ்சம் மங்கலாகி ஒரு பகுதி விளங்கியது, இதற்கு மன்னிப்பு இருக்கிறது. இல்லாமா தஹர மீஹா, வெளியாகிய பகுதியை தவிர. இதற்கு இதுதான் விளக்கம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இல்லாம அபஹர மீஹா இல்ல, வெளியாக்கிய பகுதி என்று அல்லாஹ் சொல்லல. இல்லாமா தஹர மின்ஹா, வெளியாகிய பகுதியை தவிர. வலா யுபதீன ஸீனதஹுன்ன, அழகை வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு பெண்ணினுடைய அழகினுடைய அடிப்படை, யாராவது ஒருவர் அழகா அசிங்கமா என்று எதை வைத்து சொல்வோம்? கை கால வைத்தா, முகத்தை வைத்தா? முகத்தை வைத்துதான் அழகா இல்லையா என்பது முடிவு செய்யப்படுகிறது. வலா யுபதீன ஸீனதஹுன்ன, அழகை வெளிப்படுத்த வேண்டாம். முகம் உட்பட முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும். இல்லாமா தஹர மின்ஹா, முழு உடம்பையும் மறைத்ததற்கு பின்னர் தவறுதலாக வெளிப்பட்ட பகுதியை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆடையில் ஒழுக்கம் கட்டாயம் தேவை. அல்லாஹ் தஆலா ஆடையினுடைய ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறான். இந்த ஒழுங்குமுறையை மீறினால் அந்த பெண் நரகத்துக்குரிய பெண். பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது நிபந்தனை, சாபிரு ஜமீஇ பதனிஹா, முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். முழு உடலையும் மறைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய ஆடை. முகம் உட்பட 4 மதுஹபுடைய இமாம்களும் முகத்தை கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்து வேற்றுமை இருக்கிறது. சிலர் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையில்லை, சிலர் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முகத்தை மறைக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அம்னில் ஃபித்னா, எந்த இடத்தில் ஃபித்னா பயப்படவில்லையோ, ஃபித்னா என்பது இல்லையோ, அங்கு முகத்தை திறக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஹவுஃபுல் ஃபித்னா, ஃபித்னாவுடைய பயம் இருந்தால், ஃபித்னாவுடைய அச்சம் இருந்தால் முகத்தை மறைக்க வேண்டும் என்றுதான் 4 மதுஹபுடைய இமாம்களும் சொல்கிறார்கள். இந்த காலத்தில் ஃபித்னா என்பது இல்லாமல் இல்லை.
ஃபித்னா என்பது உச்சத்தை அடைந்திருக்கிறது. முழு உடம்பையும் மறைத்து போகக்கூடிய பெண்ணையே சிலர் குறுக்கூர் என்றுதான் பார்ப்பார்கள். அறக்குறையாக போனால் சொல்லவா வேண்டும். அதனால் இந்த காலத்தில் ஃபித்னாவுடைய அந்த அமன் இல்லாமலாகிவிட்டது. ஃபித்னா இருக்கிறது. முழு உடம்பையும் 4 மத்ஹபுகளுடைய ஃபத்வாக்களின் அடிப்படையில் முழு உடம்பையும் முகம் உட்பட மறைப்பது வாஜிப், கட்டாய கடமை. மறைக்கவில்லை என்றால் அவள் அல்லாஹ்விடத்தில் பாவி, சொர்க்கமா நரகமா என்பதை அல்லாஹ் தான் தீர்மானம் செய்வான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணேசக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இரண்டாவது நிபந்தனை, பெண்களுடைய ஆடை மெல்லிய ஆடையாக இருக்கக்கூடாது, கனமான ஆடையாக இருக்கணும். அபாயா என்ற பெயரில் பெண்கள் இஸ்லாமிய ஆடைகள் தான் நாம் அணிகிறோம் என்ற பெயரில் மெல்லிய அபாயாக்கள் உடுக்கிறார்கள். உடம்பின் உட்பகுதிகள் எல்லாம் தெரிகிறது. இப்படி ஒரு அபாயா உடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இஸ்லாத்தையே கேவலப்படுத்துவதற்கு சமம். தடிப்பமான ஆடையாக இருக்க வேண்டும், மெல்லிய ஆடையாக இருக்கக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை, இறுக்கமான ஆடையாக இருக்கக்கூடாது, லூசான ஆடையாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். சில பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள், அரை நிர்வாணமாக ஆடை அணியக்கூடியவர்கள், அவர்கள் ஆண்களின் பக்கம் வளையக்கூடியவர்கள், ஆண்களையும் அவர்களின் பக்கம் வளைக்கக்கூடியவர்கள். இவர்கள் நரகத்துக்குரிய பெண்கள். லா யஜித்ன ரீஹஹா, நரகத்துக்கு நுழைய மாட்டார்கள், நரகத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, ஆடைகள் லூசாக இருக்கணும், இறுக்கமாக இருக்கக்கூடாது, மெல்லிய ஆடைகள் அணியக்கூடாது, முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு என்று குறிப்பான ஆடைகளாக இருந்தால், வேறு மதத்தை சார்ந்தவர்களுடைய குறிப்பான ஆடைகளாக இருந்தால் அந்த ஆடைகளை அணிவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கென்று குறிப்பான ஆடைகளை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுக்கென்று குறிப்பான ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது. லைஸ மின்னா மன் தஷப்பஹ பிர்ரிஜாலி மின் நிஸா. பெண்களில் யாரெல்லாம் ஆண்களுக்கு ஒப்பாகவும் ஆண்களில் யாரெல்லாம் பெண்களுக்கு ஒப்பாக ஆடைகள் அணிவார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களை, ஆடையில் ஒழுக்கத்தை பேணுவோம். ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம் மார்க்கப்பற்று எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவளுடைய ஆடையை வைத்து முடிவு செய்யலாம். ஒரு ஆணினுடைய மார்க்கப்பற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய தொழுகையுடைய பக்குவத்தை வைத்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு பெண்ணுடைய ஆடையில் கணவனுடைய அந்த பெண்ணுடைய தந்தையுடைய ரோஷத்தை விளங்கிக் கொள்ளலாம். ரோஷம் உள்ள எந்த ஒரு ஆணும், ரோஷம் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆணும் தனது மனைவியுடைய ஜீனத்தை, அலங்காரத்தை அந்நிய ஆண்களுக்கு காட்டுவதற்கு விருப்பப்பட மாட்டான். சில பெண்களுக்கு முழுமையான இஸ்லாமிய ஆடை அணிவதற்கு ஆசை, கணவன்மார்கள் விருப்பம் இல்லை. மனைவியுடைய அலங்காரத்தை அவருடைய நண்பர்களுக்கு முன்னால், அடுத்தவர்களுக்கு முன்னால் காட்டுவது அவருக்கு பெருமை. இது ஒரு வகையில் ஒரு மனநோய். ரோஷம் உள்ள ஒரு ஆண் தனது மனைவியுடைய அலங்காரத்தை, ஜீனத்தை அந்நியான் பார்க்க கூடாது என்றுதான் நினைப்பான். ரோஷம் மினல் ஈமான், ஈமானில் ஒரு பகுதி. கணேசுக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு துல்காதாவுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு, உங்களுடைய மகள்மார்களுக்கு, முஃமின்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. அந்த பெண்கள் அவர்களுடைய ஜில்பாப்களை போட்டுக் கொள்ளட்டும். ஜில்பாப் என்றால் என்ன?
சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், ஜில்பாப் என்றால் முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஆடைக்கு பெயர். முகம் உட்பட முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடைக்கு பெயர் ஜில்பாப். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஜில்பாப் என்றால் அர்த்தம் முந்தானை. சஹாபி பெண்கள் அபா என்று சொல்கிறோமே, அபா அணிவார்கள். அதற்கு மேலால் ஷோலை தலைக்கு போடுவார்கள். அவருடைய அலங்காரத்தை முன்பகுதி எல்லாம் அந்த ஷோலால் மறைத்துக் கொள்வார்கள். முகம் திறந்திருக்கும். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய அந்த ஷோலை கீழே இறக்கிக் கொள்ளட்டும். தலையில் இருக்கக்கூடிய ஷோலை அல்லாஹ் கீழே இறக்க சொல்றான். அதனுடைய அர்த்தம் முகத்தை மறையுங்கள். யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, ஜில்பாபை இறக்கிக் கொள்ளட்டும். தலையில் இருக்கக்கூடிய ஜில்பாபை பின்னால் இருக்குமாறு அல்லாஹ் சொல்ல மாட்டான். பின்னால் இறக்கினால் தலைக்கு கூட ஷோல் இல்லை, முன்னால் இருக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். முகத்தை கூட அல்லாஹ் மறைக்குமாறு தான் சொல்கிறான். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பனு முஸ்தலஹுடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஹவுதஜ் பல்லாக்கில் பயணம் செய்து வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பைத்துல் ஹலாவுடைய தேவைக்காக வெளியே போனார்கள். பைத்துல் ஹலாவுடைய தேவைக்கு சென்ற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாலை காணாமல் போனது. அதை தேடிக்கொண்டிருந்தார். இன்னும் சில ரிவாயத்துகளின்படி அந்த மாலை அதனுடைய கயிறு அருந்து மணிகள் கீழே விழுந்தது. புரட்டிக் கொண்டிருந்தார். வருவதற்கு நேரமாகிவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். படை கிளம்பிவிட்டது. ஹவுதஜ் என்றால் பல்லாக்கு, ஒரு பெட்டிய போல் இருக்கும். கம்பு போட்டு 4 பேர் தூக்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயது குறைந்த ஒரு சஹாபி பெண், மெலிந்த பெண். ஹவுதஜை தூக்கும் போது அந்த பாரத்தை வைத்து சஹாபாக்களால் அடையாளம் காண முடியாது. பெருசாக பாரம் இல்லை. நினைத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹவுதஜ்குள்ளதான் இருக்கிறார்கள் என்று தூக்கி கொண்டு போனார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வந்து பார்க்கிறார்கள், படை இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவரமான பொம்பளை, விவரமானால் இந்த பாலைவனத்தில் ரசூலுல்லாஹுடைய படையை தேடி நான் போனால் காணாமல் போவேன். அதனால் எந்த இடத்தில் நாம் இருந்தோமோ அதே இடத்தில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக என்னை அழைத்து போக வருவார்கள், ஆள் அனுப்புவார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலேயே சாய்ந்து கொண்டார்கள், படுத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு சில தேவைக்காக அவர் கொஞ்சம் லேட் ஆகினார். அவர் வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டதும் அவர் சத்தம் போட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். அந்த சத்தத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழும்பினார்கள், முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸஃப்வான் கத் ரஆனி قبل الحجاب, ஹிஜாபுடைய வசனம் அருளப்படுவதற்கு முன்னர் என்னை கண்டிருக்கிறார். அதனால் தான் என்னை கண்டதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஹிஜாபுடைய வசனத்துக்கு பின்னர் முகத்தை நாம் மறைத்து விட்டோம். ஹிஜாபுடைய வசனம் அருளப்படுவதற்கு முன்னர் எங்களை கண்டதால் தான் இப்பொழுது அவர் அறிந்து கொண்டார். ஸஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹுடைய கடைசி காலம், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, வஃபாத்தாகுவதற்கு 1 வருடங்களுக்கு முன்னர் ஹஜ்ஜில் இருக்கிறோம். அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறோம். பொதுவாக ஹாஜிகளுக்குரிய சட்டம், ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் நாம் இருக்கும் போது ஆண்கள் வருவார்கள், போவார்கள். எங்களுடைய முகங்களை மறைப்பது எங்களுக்கு தடை. இஹ்ராம் கட்டியிருக்கும் போது அந்த நேரத்தில் ஆண்கள் வரும்போது அங்கிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாமனை வைத்து முகத்தை நாம் மறைத்துக் கொள்வோம். இப்படி ஆதாரங்கள், சம்பவங்கள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, முழு உடலையும் மறைப்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா இலைக்கும் லிபாஸன், ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கினோம். அல்லாஹ் ஆடையை இறக்கியதாக சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு கிலா முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கும் பொழுது ஆடை அற்றவர்களாகத்தான் இறங்கினார்கள். அதற்கு பின்னர் தான் அல்லாஹ் வானத்தில் இருந்து ஆடை அருளினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆடையை உடுத்தார்கள். அதற்கு பின்னர் தான் மனிதர்கள் ஆடைகள் நெய்வதை பற்றி கற்றுக்கொண்டார்கள், படித்துக் கொண்டார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். இந்த ஆயத்துடைய கடைசி அல்லாஹ் சொல்கிறான், வலிபாசு தக்வா தாலிக கைர், தக்வாவுடைய ஆடை தான் சிறந்தது. தக்வாவுடைய ஆடை தான் சிறந்தது. தக்வாவுடைய ஆடையை பெண்கள், ஆண்கள் இருசாரரும் அணிவதுதான் மிக சிறந்தது. ஒழுக்கமான ஆடைகளை பெண்கள், குறிப்பாக ஆண்களும் ஒழுக்கமான ஆடைகளையே நாம் அணிவோம். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாதி மினன் நிஸா. ஹுப்புஷ் ஷஹவாத்துகள், மனோ இச்சைகளின் ஆசைகள், ஆசா பாசங்கள் மனிதனுக்கு அலங்காரமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. முதன்மையாக அல்லாஹ் சொல்வது மினன் நிஸா, பெண்கள். பெண்கள் அலங்காரமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அலங்காரமாக காட்டுவது ஷைத்தான், இப்லீஸ். மனைவி மிக அழகானவளாக இருப்பாள், ஆனால் ரோட்டில் போக வரக்கூடிய பெண்ணை ஷைத்தான் அலங்காரமாக காண்பிப்பான். ஸுய்யின லின்னாஸ், மக்களுக்கு அலங்காரமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரக்து பாதி ஃபித்னதன் அபர் அலர் ரிஜாலி மினன் நிஸா. பெண்களை விட பெரும் ஒரு ஃபித்னாவை அந்த உம்மத்துக்கு நான் விட்டு விட்டு போகவில்லை. பெண்களே மிக பெரும் ஒரு ஃபித்னா தான். பெண்கள் அவர்களை பாதுகாத்து ஒழுக்கமான ஆடைகளை அணிந்தால் ஆண்கள் வழி தவறாமல் இருப்பார்கள். ஒரு பெண் தொழவில்லை என்றால் அது அவளோடு, நோன்பு நோக்கவில்லை என்றால் அவளோடு, கடுமையான ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால் அவளோடு, ஹிஜாப் அணியவில்லை என்றால் அவளோடு அது முடியாது. அவளை பார்த்து யாரெல்லாம் தவறான வழிக்கு செல்வார்களோ, யாரெல்லாம் அந்த ஹராமான பார்வையை பார்த்து பாவத்தை சம்பாதிப்பார்களோ, அந்த அனைத்து பாவங்களிலும் இவளுக்கும் பங்கிருக்கிறது. கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அறக்குறையாக உடித்துக்கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடையை அணியவில்லை என்றால், ஒரு அந்நிய ஆண் உங்களுடைய அழகை பார்த்து ரசித்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கண்கள் ஜினா ஹுமா அன்-நظر, கண்ணுடைய விபச்சாரம் என்றாலே அது பார்வைதான். அவன் பார்ப்பதே அவனுக்கு விபச்சாரம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்-நظரு ஸஹமும் மின் ஸிஹாமி ஷைத்தான், பார்வை என்பது ஷைத்தானுடைய அம்புகளில் ஒன்று. ஆரம்பிக்கும் ஒரு லுக்ல தான், ஒரு பார்வையில தான் ஆரம்பிக்கும், போய் முடியும் விபச்சாரத்தை. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு பொதுவாக ஆசை அவருடைய அலங்காரத்தை காட்டுவது. ஆண்களுக்கு ஆசை அந்நிய பெண்களுடைய அழகை ரசிப்பது. அல்லாஹ் பெண்களுக்கு இதில் ஆசையை வைத்து இருக்கிறான், ஆண்களில் இப்படி ஆசையை வைத்து. அல்லாஹ் ஆசையை வைத்து விட்டுதான் ஒரு வேலையை போடுகிறான், சட்டத்தை போடுகிறான். உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள். அல்லாஹ் ஆசை உள்ளதில் தான் சட்ட திட்டங்களை, தடைகளை வைக்கிறான். எனவே இந்த இடத்தில் எங்களுடைய ஆசையை முற்படுத்துவதா, அல்லாஹுடைய பயமச்சத்தை முற்படுத்துவதா என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். எனவே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். பெண்கள் வீட்டினுடைய பொறுப்புதாரிகள், வீட்டினுடைய சூழல்களை சரி செய்யுங்கள்.
வீட்டினுடைய பொறுப்புதாரிகள் நீங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹா. வீட்டினுடைய பொறுப்பை பற்றி பெண் கேள்வி கேட்கப்படுவாள். பிள்ளைகளுடைய வளர்ப்பு அது பெண்களுடைய பொறுப்பு, பெண்களுடைய அமானிதம். ஆண்கள் காலையில் வேலைக்கு சென்றால் மாலையில் தான் திரும்ப வருவார்கள். பொதுவாக பிள்ளைகள் பெண்களோடு தான் இருக்கிறார்கள். பெண்கள் பிள்ளைகளை பராமரிப்பது பெண்கள் மீது கட்டாய கடமை. பிள்ளைகள் ஹிபத்தாக அல்லாஹ் கொடையாக தந்திருக்கிறான். அவர்களுடைய அமானிதத்தை நாம் நிறைவேற்றுவோம், சாலிஹானவர்களாக வளர்த்தெடுப்போம். அதான் சொல்லப்பட்டால் மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைப்போம். ஆண் பிள்ளைகள் கணவன் அதான் சொல்லப்பட்டதற்கு பின்னர் ஒரு மஸ்ஜிதில் இருந்தால் பெண்கள் எதற்கோ சந்தை பிடிக்கிறோம், அவசரமாக மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைப்போம். வீட்டில் உள்ளவர்கள் ஆரம்ப வக்திலேயே தொழுவுங்கள். எனவே கணிக்கக்கூடிய சகோதரிகளை வீட்டிலுடைய சூழலை சரியாக்குங்கள். சினிமாக்களும் டிராமாக்களும் அறுவருக்கு தக்க காட்சிகளும் முதல் காலம் இருந்தது, டிவி இருந்தால்தான் இதெல்லாம். இந்த காலம் அப்படி அல்ல. சின்ன மொபைல் இருந்தால் இப்போதும் உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிங்க. மொபைலில் என்ன பார்க்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, நாம் சொர்க்கம் போக வேண்டும் என்றால், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் வாழ்ந்தால் மட்டுமே இது சாத்தியம். எனவே அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் அல்லாஹ் என்னென்ன கடமைகளை எல்லாம் பெண்களுக்கு என்று குறிப்பாக ஆண்களுக்கு என்று குறிப்பாக வைத்திருக்கிறானோ அப்படியான கடமைகளை சரியாக நிறைவேற்றி சரியான பாதையில் பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக, சாலிஹான மௌத்தை தருவாயாக. ரப்பே நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் சஹாபி பெண்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீகை எங்களுக்கு தருவாயாக. ஈமானிய பலத்தை தருவாயாக, உறுதியான ஈமானை தருவாயாக. ரப்பே சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக, சொர்க்கத்தை கட்டாயமாக்குவாயாக. நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, நரகத்துடைய அதாபில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானின் இரக்கம் உள்ளவன் ரப்பே என்னுடைய இறுதி முடிவை லேசாக்கி வைப்பாயாக. ரப்பே எங்களுடைய ஹலான தேவைகள் ஹாஜாத்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. ரப்பே இந்த சிறிய துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நலவெல்லாம் கேட்டார்களோ எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து எங்களையும் பாதுகாப்பாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். என் நீண்ட தோழர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மாவுடைய ஒன்று விசேட பெண்கள் பயம்